உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா? இல்லை, கண்டிப்பாக தேவையில்லைலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிறந்தது பெண்கள் தான், நம்ம கூட வாழ்றது பெண்கள் தான், நம்ம பாப்பா இருக்காங்க, அதாவது குழந்தை நம்ம இருக்கிறாங்க, அவங்களும் பெண்கள் தான். ஸோ பெண்கள் தினன்றது முக்கியம். அவங்க இல்லாமல் மென்ஸால் கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பெண்கள்ன்றது வேணும். என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் தான். அவங்க இல்லாமல் எனக்கு எல்லா நேரமும் எனக்கு என்ன எது கேட்டாலும் சரி செய்வாங்க. மூஞ்ச கட்டுறதுலாம் கிடையாது, ஸோ முக கட்டுறதுலாம் கிடையாது. அதனால் என்னோட ஒய்ஃப்னு சொல்லலாம். என்னோட அம்மா என்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க என்னோட பொண்ணு மைத்ரேயா இருக்காங்க. கம் 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 கம். ஸோ இவங்க எல்லாம் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை. ஆண்கள் சாதிங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் ஒன்று தேவைப்படுது. ஓகேவா? இப்போ ஈக்குவாலிட்டி இருக்குங்களா பெண்களுக்கு? அதிகமாகவே இருக்கு பெண்களுக்கு நிறைய ஈக்குவாலிட்டிலாம் இருக்குது. எல்லா இடத்துலையும் போகிறாங்க வராங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது. பட் பெண்களுக்கான சுதந்திரம் இருக்குது. பட் அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் தேவை. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதுதான், அந்த சேஃப்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஆண்கள் கொஞ்சம் அதாவது என்னோட பையனை நான் வளர்க்கும் போது பெண்கள் தான் இப்படி தான் இருக்கணுன்றதை வளர்க்கணும். பைதவே அது மாதிரி வளர்த்தோம்னா இன் ஃபியூச்சர் இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ் ஒரு ஆஃப்டர் ஒரு 5 years 10 years கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தடுக்கலாம். இது அதுதான் சொல்யூஷன். வேறு எதுவும் நம்ம பெருசாக சொல்ல முடியாது. பசங்களை வளர்க்கும்போது நல்லபடியாக வளர்த்தீங்கன்னா மேபி நல்லா இருக்கும். உங்களோட ரோல் மாடல் பைதவே இப்போதான் ரீசெண்டாக வரும்போது பாப்பாட்ட சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா அம்மா சொல்லியிருந்தேன் நான். ஸோ அயன் லேடி அவங்களோட ரோல் மாடல் அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பைதவே என்னோட ஒய்ஃப் அம்மா சொல்லணும்னு அடிப்பாங்க. அஃப்கோர்ஸ், அதாவது எல்லாரோட அப்பாவுக்கு கண்டிப்பாக பொண்ணு பிறக்கணும்னு ஆசை இருக்கும். பைதவே எனக்கு பாப்பா பிறந்தாங்க, நான் அழுதேன். ஏன்னா ஃபஸ்ட்டு திங் அப்போது என்னோட ஒய்ஃப்க்கு இது பண்ணியிருந்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, சிசேரியன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அழுதேன் நான். ஸோ இவங்க வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு இவங்களை எங்கெல்லாம் கையில் கொடுத்தோன்னே இவங்க என்னோட ஃபிங்கர் பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த லைஃப்பில் மறக்க முடியாத அந்த தருணம். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு பதில் ப்ரொடெக்ஷன் சேஃப்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் கொண்டாட்டம்லாம் என்ன கேட்டால் முட்டாள்தனம் சொல்லுவேன். அதை லைஃப் லாங் ஒரு சேஃப்டியாக இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் தான் உமன்ஸ் டேன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்களே தவிர்த்து மற்ற நாள் பார்த்திங்கன்னா இது அப்படியே தலைகீழாக தானே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்ஷன் சேஃப்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி டே டு டே லைஃப்பில் இன்றைக்கி எப்படி கொண்டாடுறவங்களோ உமன்ஸை மற்ற எல்லா நாளுமே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். தட்ஸ் அ திங் தான். ஆக்சுவலாக நான் கார்ப்பரேட்டில் இருந்து வர்றதால முன்னாடி இப்போ எவ்வளோ பரவாயில்ல. ஈச் அண்ட் எவ்ரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஆஸ் பர் கார்ப்பரேட்டில் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஈக்குவாலிட்டிங்கிறது. சேஃப்டி அதுதான் சொல்லல, அது ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க். இன்றைக்கி ஒரு நாள் கொண்டாட்டத்தோடு இது எதுவுமே முடியக்கூடாது. ஸோ ஆஸ்பெக்ட் ஆஃப் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம எப்பயுமே ஒரு சைடை மட்டும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. நம்மளும் எல்லாமே சேஃபாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. மற்றபடி சேஃப்டி நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கேர்ள்ஸை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பேம்பர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் என் பையனுக்கு என்ன சொல்லுன்னா, அக்காவை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை அடிக்கக்கூடாது, கேர்ள்ஸை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கணும் எல்லா விஷயத்தையும். எனக்கு என் அம்மா தான். ஆக்சுவலாக என்னோட அம்மா ரொம்ப சாஃப்ட் அண்ட் நேச்சர். ஹவுஸ் ஒய்ஃப் தான், தனியாக எங்கேயுமே போக மாட்டாங்க, எதுவுமே தெரியாது. கீழே வீட்டை விட்டு இறங்கணுன்னா நாங்கள் யாருன்னா ஒருத்தரை ஹெல்ப் பண்ணோம். எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணு. பட் எங்களுக்கு அவங்க சொல்கிற ஒரே அட்வைஸ், யாருக்கும் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நாங்கள் ஆக்சுவலாக லவ் மேரேஜ். எங்கள் அம்மா கொடுக்குற அட்வைஸ், உள்ளங்கையில் ஒன்று வச்சு தாங்கினாலும் நீ இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், கரியரை பார்க்கணும், என்ன மாதிரி இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ தட் எனக்கு அம்மா தான். வாட் எவர் என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாமல் நான் இங்கே இல்லை. பட் நமக்கு ஒரு லேடி ஒரு இடத்துல ஆஸ்பயர் பண்ணி இருக்கோம்ல, நிறைய ரோல் மாடல் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அம்மா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் நம்ம எங்கேயுமே மீட் பண்ண முடியாது. அவ்வளவு அட்வைஸ் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் இல்லை. நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா, நம்ம ஒரு ஜென்ஸ் இப்படி இருந்திருக்கலாம், ஜென்ஸ் அப்படி இருந்திருக்கலான்ற சொல்றதை விட நம்ம இப்படிதான் இருக்கணும்ன்ட்டு ஒரு
இது வச்சு நம்ம போகணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு தப்பு நடக்குதுன்னா அங்கே எல்லா விதத்துலேயும் நம்ம பார்க்கணும்ல. நம்மளோட சேஃப்டி நம்ம கையிலன்றதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் எல்லாமே நம்ம ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும், அவ்வளோதான்.